ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கின்றாயோ? கடல் அலைகள் கொந்தளித்து ஓயாமல் வந்து மோதுகிறது போல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ? எங்கே இந்த போராட்டங்கள் உன்னை மேற்கொண்டு விடுமோ என்று கலங்கி நிற்கிறாயோ? நம் ஆண்டவரை நோக்கிப்பார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கடல் அலைகளுக்கு என்றும் கடவாத எல்லை விதித்தவர் உன் வாழ்க்கையின் போராட்டங்களுக்கும் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். அதை மீறி ஒரு போராட்டமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவரிடம் வா, இயேசு கிறிஸ்துவிடம் வா. உன் பிரச்சனைகளுக்கு அவரே முடிவு. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். நீதிமொழிகள் 4:18. காரிருள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், ஒன்றுமே புரியாத நிலைமையில் நீ இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். நடுப்பகல் வரைக்கும் எப்படி சூரியனுடைய பிரகாசம் அதிகமாகி கொண்டே இருக்கிறதோ அப்படியே உன் வாழ்க்கையும் பிரகாசம் கொண்டே இருக்கும். நீதிமான்களுடைய பாதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ நீதிமான். உன் பாதை நிச்சயமாக பிரகாசிக்கும். நீ இருளில் இருக்கும் அநேகருக்கு நித்திய வெளிச்சத்தை காட்டுவாய். ஒருவேளை இன்னும் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா இதோ உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து நீ விசுவாசத்தினால் நீதிமானாகும்படி உன்னை அழைக்கிறார். வா, நீதிமானாக உன் பாதை பிரகாசிக்கட்டும். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன். சில வேளைகளில் வாழ்க்கையில் நாம் தனித்து நிற்கிற சூழ்நிலைகள், யாருமே இல்லையே என்று தவிக்கிற நிலைமைகளில் மறந்து விடாதீர்கள், யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். மறந்து விடாதீர்கள், யாக்கோபின் தேவன் நம்மோடு உலக முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதை நாம் அறியாது இருக்கிறோம், அவ்வளவே. ஆகவே திடன் கொள்ளுங்கள். எப்போதும் இயேசு நம்மோடு இருந்து வழி நடத்துவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய சிருஷ்டிகர். அவரே நம்மை உருவாக்கினவர். ஆகவே அவருக்கு நன்றாகவே தெரியும் நாம் யார் என்று. நம்மை குறித்து தவறாக அவர் நினைக்க வாய்ப்பே இல்லை. நாம் மண் என்று அவர் அறிந்திருக்கிறார். மண் என்று அறிந்திருந்தாலும் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளும்படி எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் அன்பு எவ்வளவு பெரியது! அவரை போல அன்பு செலுத்த நமக்கு யார் வேண்டும்? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இந்த கர்த்தரின் நாளன்று நம்முடைய விசுவாசமும் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவும் கள்ள தீர்க்கதரிசியாகிய பிலோமையை காட்டிலும் அதிகமாக இருக்கட்டும். நம் ஆராதிக்கிற தேவன் சத்தியமுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன், மனமாற அவர் மனிதனின் பிள்ளையும் அல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வேன் என்று சொன்னாரானால் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் வசனம் அவர் அண்டையில் வெறுமனே திரும்பாது. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை விசுவாசித்து மகிமைப்படுத்துவோம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆபத்து நாள் என்று ஒன்று உண்டு. அது உலக முடிவில் வரும் நியாய தீர்ப்பின் நாள் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வருகிறது போல ஆபத்துகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அந்த ஆபத்து நாளில் நமக்கு எதிரடையாக ஒரு கூட்டம் கிளம்பும். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்து நாளில் தான் உண்மையான நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று நமக்கு தெரிய வரும். அந்த நாளில் கர்த்தாதி கர்த்தரே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே நமக்கு ஆதரவாயிருப்பார். ஆகவே என் ஆபத்து நாளை குறித்து நான் கலங்குவதில்லை. எனக்கு எதிரிட்டு வரும் பகைஞர்களை கண்டு நான் பயப்படுவதில்லை. அந்த பகைஞர்களுக்கு முன்பாக எனக்கு ஆபத்து வர வேண்டிய நாளில் கர்த்தர் மாத்திரம் எனக்கு ஆதரவாயிருக்கிறார் என்று எல்லாரும் அறிய போகிறார்கள். அல்லேலூயா! என் தேவனுக்கே மகிமை. என் தேவன் மகிமைப்படுவாராக. ஆண்டவருக்கு உண்மையாகவும் சாட்சியாகவும் என் தேவன் நடத்த போகிற செயல்களுக்காகவும் என் தேவனுக்கு 1000 கோடி என் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆமேன்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ கிருபை எல்லோரோடும் இருக்க கடவுது. ஆமென். பிரைஸ் காட்.